என்னோட பசங்களுக்கு இந்த க்ரீம் கேக்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாளாக செஞ்சு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன். வீட் ஃப்ளார் யூஸ் பண்ணி தான் இந்த பேசிக் ஸ்பஞ்சு ரெடி பண்ணியிருந்தேன். க்ரீமு வந்து கடையில் வாங்கலை, விப்பிங் க்ரீம் வந்து கடையில் வாங்கலை, வீட்லேயே தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸ்பஞ்சு பார்த்திங்கன்னா வீட் ஃப்ளாரில் தான் செஞ்சுருந்தேன். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஸ்பஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. இப்போ வந்து சுகர் சிரப் மட்டும் சேர்த்து அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டேன். இப்போ வந்து கேக்குக்கான க்ரீம் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். 100 கிராம் அளவுக்கு அன்சால்டட் பட்டர் எடுத்தால் போதுமானதாக இருக்கும் இந்த கேக்குக்கு. இது கூட பார்த்திங்கன்னா ஐசிங் சுகர் வந்து 1/2 கப் சேர்க்கணும். ஐசிங் சுகர்னால் வேறு ஒன்றும் இல்லை, 1/2 கப் சர்க்கரை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு 2 சேர்த்து பொடி பண்ணிவிட்டு சளிச்சிட்டு சேர்த்துக்குங்க. நான் அப்படியாவே சேர்த்தேன். சளிச்சிட்டு சேர்த்திங்க அப்படின்னா அந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து க்ரீமை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த பட்டரோட ஸ்மெல்லு வந்து இருக்காது, இல்லைனா பட்டரோட ஸ்மெல் வந்து இருக்கும். இப்போ வந்து க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து சுகர் சிரப் சேர்த்து கேக்கை வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதில் வந்து இப்போ வந்து க்ரீம் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரீமை வந்து ஒரு 1/2 hour வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும். நான் வைக்கல, அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பசங்க ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே வந்து கேக்கில் வந்து அப்ளை பண்ணி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். க்ரீம் ஃபுல்லாக கேக்கில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 hour ஆகுது ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுருக்கணும். நான் அதுவுமே வைக்கல. இப்போ பாருங்கள், கேக் வந்து பீசஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். கேக் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இதை வந்து உடனே சாப்பிட்டோம் அப்படின்னா லைட்டாக பட்டர் ஸ்மெல் இருக்கும். 1 day ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது